தங்கம் விலை கடந்த ஒரு வருஷத்துல கொடுத்துட்டு இருக்கிற மிகப்பெரிய ஏற்றம் தான் இன்னைக்கு எல்லார் மத்தியிலுமே ஒரு பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு. தங்கம் கடந்த ஒரு வருஷத்துல ஒரு பெரிய ரேலியை கொடுத்தது. ஆனா இந்த ஒரு வாரத்துல அதுல இருந்து ஒரு சின்ன கரெக்ஷனையும் பார்க்க முடியுது. இந்த சூழ்நிலையில சர்வதேச அளவுல பல பொருளாதார நிபுணர்களும் சரி, இல்லைன்னா பொருளாதாரம் குறித்து ஆராய்ச்சி செய்யற நிறுவனங்களும் சரி, அவங்களோட ஒப்பீனியனை தங்கம் இனிமேல் எப்படி இருக்க போகுது, தங்கம் விலை குறையுமா, அடுத்த 3 வருஷத்துலயோ இல்ல அடுத்த 5 வருஷத்துலயோ தங்கத்தோட நிலைமை என்ன இருக்கும் அப்படிங்கிறதையும் ஆராய்ச்சி செஞ்சு கட்டுரைகளை வெளியிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு முக்கியமான ஆராய்ச்சி கட்டுரையை ஜேபி மார்கன் நிறுவனம் வெளியிட்டிருக்காங்க. அதுல அவங்க என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா, வர 2028க்குள்ள ஒரு அவுன்ஸ் தங்கம் $8000 தொடும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த ஜேபி மார்கனோட ஆராய்ச்சி கட்டுரையில வேற என்னென்னலாம் குறிப்பிட்டிருக்காங்க, ஏன் தங்கம் $8000 அப்படிங்கிற மிகப்பெரிய நம்பர் வரைக்கும் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க, அப்படி $8000 தொட்டது அப்படின்னா இந்தியால தங்கத்தினுடைய விலை என்னவா இருக்கும் அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். முதல்ல இந்த ஜேபி மார்கனோட ஆராய்ச்சி கட்டுரையில என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கிறதுக்கு முன்னாடி சர்வதேச அளவுல இந்த தங்கத்தை எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படிங்கறத சின்னதா பார்த்துடலாம். சர்வதேச அளவுல நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தங்கத்தை அவுன்ஸ் கணக்குல தான் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. இந்த அவுன்ஸ் ஒரு ட்ராய் அவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ட்ராய் அவுன்ஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 31 கிராம் பக்கம் இருக்கும். ஸோ இதுதான் ஒரு ட்ராய் அவுன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து டாலர்ல தான் ட்ரேட் பண்றாங்க. டாலர்ல இதோட மதிப்பு இப்போ எப்படி இருந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா $4150 பக்கம் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நான் எக்ஸாக்டா சொல்லல, அப்ராக்சிமேட்டா இந்த வாரத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கிற வேல்யூவை தான் சொல்றேன். இது கண்டிப்பா ஏற்ற இறக்கத்துக்கு உட்பட்டது தான். இதை ஸ்பாட் பிரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வாரம் நீங்க எக்ஸாக்டா எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சமா $4003 வரைக்கும் தங்கம் விலை இறங்குனது. அதே மாதிரி அதிகமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா $4145 வரைக்கும் இது அதிகமானதை நம்ம பார்க்குறோம். ஸோ இப்படி ஆசிலேட் ஆயிருக்க இந்த தங்கத்தினுடைய விலை, ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு தங்கத்தினுடைய மதிப்பு அப்படிங்கிறது தான் வர 2028ஆம் ஆண்டுக்குள்ள ஒரு ட்ராய் அவுன்ஸ் $8000 வந்து தொடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இப்போ இருக்கிற நிலைமையை விட டபுள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் ஜேபி மார்கன் அவங்களோட கட்டுரையில தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு அவங்களோட அந்த ரிசர்ச் ஆர்டிக்கல்ல குறிப்பிடுறாங்க அப்படின்னா, ஒன்னு சைனாக்கும் யூஎஸ்க்கும் நடுவில் நடந்துட்டு இருக்கிற அந்த ட்ரேட் வார் சம்பந்தமான பிரச்சனைகள், இன்னொரு பக்கம் ரஷ்யா மேல வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிற ஒரு பேன், இதுவும் ஒரு முக்கியமான காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் வந்து தங்கத்தினுடைய விலையை இன்னும் அதிகமா எடுத்துட்டு போகும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இது மட்டும் இல்லாம மத்திய வங்கிகள், உலகம் முழுக்க இருக்கிற மத்திய வங்கிகள் அதிகமான அளவுல தங்கத்தை வாங்கி குவிக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரோம். தங்க விலை உயர்றதுக்கு முக்கியமான காரணம் இந்த சென்ட்ரல் பேங்க்ஸ் வாங்கி குவிக்கிறதும் இருக்கு அப்படின்னு பல பொருளாதார நிபுணர்களும் தொடர்ந்து பேசிக்கிட்டே வராங்க. எக்ஸாக்டா நம்ம நம்பர்ஸ்ல பார்க்கணும் அப்படின்னா கடந்த 2022க்கு அப்புறமா, அதாவது இந்த கோவிடுக்கு அப்புறமாவே உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மத்திய வங்கிகள் 1000 டன்னுக்கு மேல தங்கத்தை வாங்கி குவிக்கிறாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. இது கோவிடுக்கு பிந்தைய காலகட்டங்கள் 2016-17 இந்த டைமை கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா 2 மடங்கு ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஸோ இப்படி மத்திய வங்கிகள் அதிகமான அளவுல போட்டி போட்டுட்டு தங்கத்தை வாங்கி சேர்க்கிறதும் தங்க விலை உயர்வுக்கு, இன்னும் தங்கம் விலை அதிகமா உயர்றதுக்கு ஒரு முக்கியமான ரீசனா இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. அடுத்தது ETFஸ்ல அதிகமான அளவுல தங்க முதலீடு போறதை பார்க்கிறோம். கடந்த செப்டம்பர் மாதம் வரைக்கும் இருக்கிற டேட்டாவை நம்ம எடுத்து பார்க்கும்போது ETFகள்ல மட்டுமே $64 பில்லியன் மதிப்புக்கு தங்கம் கோல்டு ETFல முதலீடு செஞ்சிருக்காங்க அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இதுல செப்டம்பர் மாதம் மட்டும் ஸ்பெசிஃபிக்கா எடுத்து பார்த்தோம் அப்படின்னா $14 பில்லியன் அளவுக்கு இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த ETF முதலீடுமே கோவிடுக்கு பிந்தைய காலகட்டத்துல அதிகமான அளவுல வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பார்க்கும்போது கோவிடுக்கு அப்புறமே சென்ட்ரல் பேங்க்ஸா இருக்கட்டும், இல்ல டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல இந்த மாதிரி கோல்டு ETF இருக்கட்டும், இது மட்டும் இல்லாம ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்றதா இருக்கட்டும் அப்படின்னு எல்லா பக்கமுமே தங்கத்துக்கான டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்கு. எல்லாருமே அதிகமான அளவுல தங்கத்தை அக்யூமுலேட் பண்றாங்க அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இப்படி தங்கத்தோட டிமாண்ட் வந்து ஒரு பக்கம் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த டிமாண்டை வந்து கூல் டவுன் பண்ண விடாம இந்த டிமாண்டை இன்னும் அதிகரிக்கிற மாதிரியான விஷயங்கள் தான் உலக நாடுகளுக்கு மத்தியில் இருக்கிற இந்த டென்ஷன்ஸும் ஏற்படுத்துது அப்படிங்கிறத பார்க்குறோம். குறிப்பா நம்ம ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான் சைனாக்கும் யூஎஸ்க்கும் நடுவில் நடந்துட்டு இருக்கிற இந்த பிரச்சனையினால சைனா இன்னுமே அதிகமான அளவில் தங்கத்தையும் வெள்ளியையும் வாங்கி சேர்க்கிறாங்க. இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் நடுவில் கூட இந்த வர்த்தகம் சம்பந்தமான பிரச்சனைகள் இன்னும் தொடர்ந்து போய்கிட்டே தான் இருக்கு. இதனாலேயே அதிகமான அளவில் தங்கத்தை வாங்கணும் அப்படின்னு இந்திய ரிசர்வ் பேங்க்கும் முயற்சி செய்யறாங்க. இப்படி எல்லா நாடுகளும் அதிகமான அளவில் தங்கத்தை வாங்குறதுனால அடுத்த 3 வருஷங்கள்ல, குறிப்பா 2028க்குள்ள தங்கத்தினுடைய விலை $8000 தொடும் அப்படின்னு ஜேபி மார்கன் அவங்களோட ரிசர்ச் ஆர்டிக்கல்ல தெரிவிச்சிருக்காங்க. இது அவங்களோட ப்ரெடிக்ஷன் தான். அவங்க
$8000 தொடும் அப்படின்னு ப்ரிடிக்ட் பண்றாங்க. ஒருவேளை இந்த ப்ரொடிக்ஷன் உண்மையாயிடுச்சு, 2028ல ஒரு ட்ராய் அவுன்ஸ் தங்கம் $8000 தொற்றுச்சு அப்படின்னா இந்தியாவில் தங்கத்தினுடைய மதிப்பு என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணும்போது ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்கு. 1 கிராம் தங்கம் 24,500 ரூபாய் தொடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ தங்கத்தினுடைய விலை இன்னும் உயர்ந்துகிட்டே இருக்குமா, இன்னும் இறங்குமா, இப்போ தங்கத்தில் முதலீடு செய்யலாமா அப்படிங்கிற சந்தேகம் நம்மள பல பேருக்குமே இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான நிறுவனங்கள் கொடுக்குற ஆய்வறிக்கைகள் எல்லாமே கொஞ்சம் அதிர்ச்சி தர மாதிரி தான் இருக்கு. நீங்க கோல்டை இன்னும் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் கருதுறீங்களா? தங்க முதலீட்டை பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.